தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நூலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு, அதாவது 2026க்கான நூலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் வந்து பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நூலக உதவியாளர் பார்த்தீங்கன்னா, இந்த 2026ல் மட்டும் 3 தடவை வந்து இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4வது முறையாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நூலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ள வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணலேருந்து எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், உங்களால் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இது ஒரு நிரந்தர அரசு பணி அப்படின்றதுனால அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஜாப்பில் உங்களால் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 19,900 கிட்டத்தட்ட 20,000 ஆரம்பித்து அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 1,12,400 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 31/7/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். அதுவும் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ வீடியோவை எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க், இது எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஓவராலாக ஜாப் போஸ்டிங் மட்டுமே பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாப் கேட்டகரி மட்டுமே பார்த்தீங்கன்னா 23 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்னா எம்டிஎஸ், அதாவது எல்லாமே எதிர்பார்த்த ஒரு ஜாப், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாஃப் கார் டிரைவர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கு எதிர்பார்த்த ஜாப்னு கொடுத்துருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க்கு எல்லாமே எதிர்பார்த்த ஜாப் அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டீனோகிராஃபர் கிரேட் 3க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து எதிர்பார்த்த ஜாப் தான். நெக்ஸ்ட் கம்பவுண்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியோகிராஃபர், சோசியல் ஒர்க்கர், அதாவது ஃபார்மசிக்கு சொல்லுவாங்கள்ல, மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து இந்த மெடிக்கல் ஷாப்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கூடிய நர்ஸு, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹிந்தி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் சிக்குள்ளே வந்து வரும். சரியா, இப்போ நான் சொல்லிக்கூட 14லேருந்து இந்த 23 இருக்கக்கூடிய ஜாப் எல்லாமே குரூப் சிக்குள்ளே வந்து வரும். ஸோ குரூப் பியில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாட்னி அந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாஃப் நர்ஸு கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் அசிஸ்டன்ட்லேயே கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் அசிஸ்டன்ட்லேயே பார்த்தீங்கன்னா பாட்டனி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டிகேட்டரில் ஸ்டாட்டிக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் வந்து கொடுத்துருக்காங்க. எம்எல்டி எல்ஐஏ சொல்லுவாங்கள்ல, ஸோ எல்ஐடி லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் ரீடருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு நான் நூலக உதவியாளர் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்து லைப்ரரி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் இருக்கும். அதே இடத்துல மெடிக்கல் ரிலேட்டடாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்கு தான் அதில் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு குரூப் ஏக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆஃபீஸர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிசர்ச் ஆஃபீஸ்லேயே சைக்காலஜி, ரிசர்ச் ஆஃபீஸர்லேயே பேத்தாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படின்றத உங்களால் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணும்போது உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறேன்னா மொத்தமாக 23 விதமான வேலைவாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ 23 விதமான வேலைவாய்ப்புகள் நான் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதுக்கான காமனாக வந்து நான் சொல்லிடுறேன். சரியா, உங்களோட நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாப்புக்கும் தனித்தனியான ஏஜ் லிமிட் அண்ட் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்புக்கான குவாலிஃபிகேஷன் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளர்க்கு போஸ்டிங் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்பர் டிவிஷன் கிளர்க்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேண்டிடேட் இருக்குது. அது எஸ்சிக்கு 4 வேகன்சியும், எஸ்டிக்கு 2 வேகன்சியும், யூஆருக்கு 15, ஓபிசிக்கு 8, இடபிள்யூஎஸ்க்கு 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 27 வயதுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா as per கவர்மெண்டோட ரூல்ஸ் படி என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷனோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதற்கு வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. டெசரபிள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ், பேசிக்கான உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ லோயர் டிவிஷன் கிளர்க்கும் அதே மாதிரி தான் 19,000 63,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். யூஆருக்கு 13 வேகன்சியும், எஸ்சிக்கு 3 வேகன்சியும்,
எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 7, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அப்படி இல்லாத பட்சத்தில் 12ஆம் வகுப்பு ரிலேட்டடாக சில பேர் 10th முடிச்சு டிப்ளமோ பாலிடெக்னிக்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12th ரிலேட்டடாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் ஓகே தான். 12th முடிக்காமல் அது ரிலேட்டடாக நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு கோர்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ சேம் டைம் இது வந்து லோயர் டிவிஷன் கிளர்க் ஜாப் அப்படின்றதால உங்களுக்கு டைப்பிங்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டிசரபிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோமோ அதற்கான குவாலிஃபிகேஷன் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்டாப் கார் டிரைவர் அப்படின்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மோட்டார் வெஹிக்கிள் ரேட்டில் உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து கேட்டிருப்பாங்க. சேலரி 19,000 ஆரம்பிச்சு 63,200 வரைக்கும் உங்களுக்கு தருவதாக சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இதில் கொடுத்துக்கூடிய ஒவ்வொரு ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நான் தனித்தனியாக சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் வந்து நான் முக்கியமாக இதுதான் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நான் தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் டைம் எடுத்து ஜாப்புக்கான என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சில ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் ப்ராப்பராக செக் பண்ணிட்டே பார்த்தீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாலாம் ஒன்றுமே வந்து கிடையாது. நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும். தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது 1க்கு 2 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜாப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப் ஏல கூடிய ஜாப் சொன்னாலே அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபீஸும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரி, பிடபிள்யூபிடி கேட்டகரி, பிடபிள்யூபி கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி, உமன்ஸ் கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித ப்ராசஸிங் ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் சில ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி உமன்ஸ் கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் இருக்கீங்க அப்படின்னா இல்லக்கூடிய குரூப் பி, குரூப் சி அண்ட் குரூப் ஏ இருக்கக்கூடிய ஜாப்க்கு நீங்கள் எந்த வித ஃபீஸுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா டீல்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது புரியல அப்படின்னா கோச்சிக்காமல் ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கும் புரியலை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன புரியல அப்படின்றத இந்த ஜாப்போட கடைசி தேதி, அதாவது கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 31/7/2026 இந்த தேதிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பழைய ஜாப்க்குலாம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து ஜாப்போட டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு புரியல அப்படின்னா என்ன உங்களுக்கு புரியல அப்படின்றது நீங்கள் ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட்.